அரசு ஊழியர்கள் மற்றும் காவலர் நலனுக்கான அறிவிப்புகளை தாவேகா தலைவர் தளபதி விஜய் வெளியிட்டார். அதன் விவரங்களை பார்க்கலாம். 5 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு பணியை நிறைவு செய்துள்ள அனைத்து தற்காலிக ஆசிரியர்களுக்கும், செவிலியர்களுக்கும் மற்றும் எழுத்தர் பணியாளர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படும். அரசு ஊழியர்களின் நலனுக்காக பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் வழங்குவது குறித்து பரிசீலித்து மதிப்பீடு செய்யப்படும். பதவி உயர்வுக்கு பணம் பெறும் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம். அனைத்து அரசு ஊழியர்களின் இடமாற்றங்களும் வெளிப்படைத்தன்மையான காலவரையறைக்கு உட்பட்ட முறையில் நடைமுறைப்படுத்தப்படும். காவலர்களின் அடிப்படை மாத ஊதியம் 18,200 இருந்து 25,000 ரூபாயாக டிவிகே அரசு உயர்த்தும். அதிகமான அழுத்தமுள்ள பணிகளில் ஈடுபடும் காவலர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கூடுதலாக வழங்கப்படும். காவலர் நலன் மற்றும் பணி நிபந்தனைகள் சட்டம் போலீஸ் வெல்ஃபேர் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் ஆக்ட் நமது டிவிகே அரசு இயற்றும். சட்டத்தின்படி காவலர்களின் பணி நேரங்கள் முறைப்படுத்தப்படும். அதிக பணி சுமை கொண்ட காவலர்களுக்கு வாரத்திற்கு ஒரு சுழற்சி முறையில் விடுமுறையை உறுதி செய்வோம். சலவைப்படியை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்துவோம். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம் மற்றும் வேலூர் ஆகிய இடங்களில் காவலர்கள் நல மருத்துவமனைகள் நிறுவப்படும். பெண் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு நெறிமுறை அல்லது பாதுகாப்பு பணிகளுக்கு பணியமர்த்தப்பட மாட்டார்கள். பெண் காவல்துறை பணியாளர்களுக்கு என தனி ஓய்வறைகளும் நடமாடும் டாய்லெட் யூனிட்களும் அமைக்கப்படும் என்று விஜய் தனது முக்கிய வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார்.